வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் கரங்க சமையல். இன்றைக்கி நம்ம இட்லிக்கானாலும் தோசைக்கோ அப்பத்துக்கும் செட் ஆகிற மாதிரி தேங்காய் பூண்டு வச்சு ஒரு பொடி தான் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. நான் இப்போது 2-3 சில்லு அளவுக்கு தேங்காய் நீட்டு வாக்கில் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இரும்பு வாணலியில் போட்டு ஆயில் இல்லாமல் அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதாவது கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம உண்டாக்குற அந்த பூண்டு பொடியோட ஸ்ட்ரக்சர் மாறிடும், கலருமே மாறிடும். அதனால எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அதோட தண்ணியே இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோங்கிறது தான் இதில் நமக்கு ஒரு டாஸ்க் மாதிரி. அதாவது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு அந்த தேங்காயில் உள்ள தண்ணி எல்லாமே போகணும், அவ்வளோதான். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதை ஆற வச்சிடலாம். இப்போ அதே வாணலியில் நான் 7-8 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 பல் சேர்த்தே எடுத்துக்கலாம். இதுவுமே நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். அதோட தொழிலில் அந்த ரொம்பையும் கருப்பு ஆகாத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதையும் வறுத்து எடுங்க. எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ, அதாவது கலரும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்து வறுத்தோன்னா நம்ம உண்டாக்குற பொடியோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம். அதில் நம்ம இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பூண்டு, தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் நல்லா சுற்றி எடுக்கணும். அதாவது இது நம்ம இந்த தேங்காவிலையும் இந்த பூண்டில் உள்ள ஈரப்பதத்துக்கு தான் இப்படி இருக்குது. அதான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, அதில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்கன்னா. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இதில் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்து நம்ம சர்வ் பண்ணோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.